மக்களவை தேர்தலில் ஒரு கட்சி 300 400 சீட்டு ஜெயிச்சு பெரிய மெஜாரிட்டியில வரலாம். ஆனா அவங்க நினைக்கிற எல்லா சட்டத்தையும் ஈஸியா கொண்டு வந்துட முடியும். அங்கதான் இருக்கு ஒரு செக். அதுதான் மாநிலங்களவை. இந்தியாவோட உண்மையான அதிகார சதுரங்கம் இங்கு தான் நடக்குது. ஒரு சட்டத்தை நிறைவேற்ற விடாம தடுக்கிறதுல இருந்து டெல்லியை மிரட்டுற வரைக்கும் மாநிலங்களவைக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். மக்களவை மக்களோட குரல்னா மாநிலங்களவை மாநிலங்களோட குரல். இங்க இருக்கிற எம்பிக்களை மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. உங்க ஊர் எம்எல்ஏக்கள் தான் இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு ஆட்சிக்கு மக்களவையில மெஜாரிட்டி இருந்தாலும் மாநிலங்களவையில மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா அவங்க கொண்டு வர்ற எந்த ஒரு மசோதாவையும் எதிர்கட்சிகளால தடுத்து நிறுத்தவும் முடியும். இதனால தான் பல முக்கியமான சட்டங்கள் இங்க பல வருஷமா முடங்கி கிடக்குது. ஏன் மாநில கட்சிகள் மாநிலங்களவை சீட்டுக்காக இவ்வளவு மல்லு கட்டுறாங்க? ஏன்னா ஒரு மாநிலத்துல ஆட்சி எழுந்தா கூட மாநிலங்களவை மூலமா டெல்லியில ஒரு கட்சி தன் செல்வாக்க தக்க வச்சுக்க முடியும். மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஏதாவது சட்டம் வந்தா அதை தடுத்து நிறுத்துற காட் வேலை தான் மாநிலங்களவையோட மிக முக்கியமான பணியும் கூட. ஒரு மத்திய அரசு தனிச்சையா செயல்படாம இருக்க இது ஒரு பெரிய செக் அண்ட் பேலன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநிலங்களவைக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. உதாரணமா மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயத்துல மத்திய அரசு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதுக்கு மாநிலங்களவை அனுமதி தரணும். அதே மாதிரி ஒரு புதுசா ஆல் இந்தியா சர்வீஸ் உருவாக்கணும் அப்படின்னாலும் இவங்க அதிகாரம் அவசியம். மக்களவை கலைக்கப்பட்டா கூட மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையா எப்பவுமே செயல்பட்டு தான் இருக்கும். இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட புரட்சி. அவசரமா கொண்டு வர சட்டங்களை மறுபரிசீலனை செய்கிற இந்த அவை இல்லைன்னா இந்திய ஜனநாயகம் ஒரு பக்கமா சாஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாநிலங்களவை ஒரு தடையா இல்ல அது ஒரு பாதுகாப்பா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.